ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் நம்ம கண்ணில் பார்க்குற எல்லாமே உண்மை கிடையாது. சயின்ஸுக்கே சவால் விடுற மாதிரியான பல விசித்திரங்களும் மர்மங்களும் நம்ம பூமியில் மறைஞ்சு கிடக்கு. 4000 கோடி மதிப்புள்ள சாப வைரம், விண்வெளி வீரர்கள் மட்டும் பக்கத்தில் இருக்க ஒரு தனிமையான கடல், மனுஷங்க போகவே பயப்படுற ஒரு டேஞ்சரான தீவு, அமானுஷ்யமான நீல நிற எரிமலை, அப்புறம் கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான மர்ம ஹோல். இந்த 5 விசித்திரங்களுக்கும் பின்னாடி இருக்கிற உண்மைகளை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த நீல நிற வைரத்தோட விலை எவ்வளோ தெரியுமா? 4000 கோடி. ஆனால் இந்த உலகத்தில் இதை காசு கொடுத்து வாங்க யாருமே ரெடியாக இல்லை. ஏன்னா இதை வச்சுருந்தவங்களுக்கு அடுத்தடுத்து பல மர்மமான நஷ்டங்களும் விசித்திரமான சம்பவங்களும் நடந்திருக்கு. இதோட பேர் தான் ஹோப் டைமண்ட். நம்ம இந்தியாவில் கிடைச்ச இந்த வைரம் ஃப்ரெஞ்ச் ராயல் ஃபேமிலியே டோட்டலாக காலி பண்ணியிருக்கு. இதை வச்சுருந்த பல ராஜாக்கள், ராணிகள்னு அடுத்தடுத்து விசித்திரமான சூழ்நிலையை சந்திச்சிருக்காங்க. இதனாலேயே இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ரகசியம் இருக்குன்னு எல்லாருமே நம்பினாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு செம்மையான சயின்ஸ் ரீசன் இருக்கு. இந்த வைரத்துல போரான் அப்படிங்கிற எலமெண்ட் இருக்கு. இதனால இது யூவி லைட்டை உள்வாங்கிட்டு இருட்டுல ஒரு விசித்திரமான சிகப்பு கலர்ல பயங்கரமா க்ளோ ஆகும். பூமியில் ஒரு மனுஷன் கூட வாழ முடியாத, எந்த நாடும் ஓனர்ஷிப் கொண்டாட முடியாத ஒரு மர்மமான இடம் இருக்குது. வேர்ல்டு மேப்பில் இருக்கிற இந்த விசித்திரமான ஸ்பாட் தான் பாயிண்ட் நெமோ. பசிபிக் கடலோட நடுவில் இருக்கிற இந்த இடத்துல இருந்து நீங்கள் தரப்பகுதியை தொடரணுன்னா கூட 2700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். ஆனால் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க மனுஷங்க யார் தெரியுமா? விண்வெளியில் சுற்றிட்டு இருக்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் விண்வெளி வீரர்கள் தான். இதனாலேயே உலக நாடுகள் எல்லாமே தங்களோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச சேட்டலைட்டை இந்த இடத்துல தான் கொண்டு வந்து பாதுகாப்பாக விழ வைக்கிறாங்க. இது வரைக்கும் 2050க்கும் அதிகமான விண்கலன்கள் இங்கே வந்து விழுந்திருக்கு. இப்போ இது ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்பைரி ஸ்பாட்டாக மாறிடுச்சு. பிரேசில் நாட்டுக்கு பக்கத்தில் கவர்மெண்ட்டே யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக தடை விதித்த ஒரு விசித்திரமான தீவு இருக்குது. அங்கே மட்டும் நீங்கள் தப்பி தவறி கால் வச்சா தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுதான் இல்காடா கியூமாடா கிராண்டே, அதாவது பாம்புகளின் தீவு. இந்த ஐலாண்டில் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 1லேருந்து 5 பாம்பு வரைக்கும் நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம். இங்கே இருக்கிற கோல்டன் லான்ஸ்ஹெட் அப்படிங்கிற பாம்போட விஷம் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி கடல் மட்டம் உயர்ந்ததால் இந்த தீவு மெயின்லேண்ட்ல இருந்து தனியாக பிரிஞ்சிடுச்சு. இதனால இங்க இருந்த பாம்புகள் பறவைகளை வேட்டையாட தங்களை இயற்கையாகவே விசித்திரமாக எவாலுவேஷன் பண்ணி மாற்றிக்கிச்சு. இப்போ இந்த தீவுக்கு ஆர்மி பெர்மிஷனோட சயின்டிஸ்ட் மட்டும்தான் போக முடியும். உங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சா நீங்கள் போவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். எரிமலைனாலே சிகப்பு கலரில் லாவா குழம்பு தான் நம்ம மைண்டுக்கு வரும். ஆனால் இந்த உலகத்தில் அமானுஷ்யமான ப்ளூ கலர் லாவாவை கக்கிற ஒரு விசித்திரமான எரிமலை இருக்குது. இந்தோனேஷியாவில் இருக்கிற காவா இஜன் அப்படிங்கிற வல்கனோ தான் அது. பகல் டைமில் நார்மலாக இருக்கிற இந்த எரிமலை நைட் ஆனால் ஏதோ ஏலியன் பிளானட் மாதிரி டோட்டலாக ப்ளூ கலரில் நெருப்பாக எரியும். இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சயின்ஸ் சீக்ரெட் இருக்குது. இந்த வல்கனோக்குள்ள அளவுக்கு அதிகமான சல்ஃபர், அதாவது கந்தக கேஸ் இருக்குது. இந்த கேஸ் காற்றுல இருக்கிற ஆக்சிஜனோட மிக்ஸ் ஆகி எரியும் போது கெமிக்கல் ரியாக்ஷனால தான் இந்த ப்ளூ கலர்ல ஃபயர் ஆகுது. பார்க்க அழகா இருந்தாலும் இங்கிருந்து வர கேஸ் ரொம்பவே ஆபத்தானது. கடலோட நடுவில் ஒட்டுமொத்த கடலையுமே உள்ளே இழுக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கருப்பு ஓட்டை இருந்தால் எப்படி இருக்கும்? பெலிஸ் நாட்டுக்கு பக்கத்தில் கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு விசித்திரமான இயற்கை அதிசயம் தான் தி கிரேட் ப்ளூ ஹோல். மேலேருந்து பார்க்கும்போது கடலுக்கு நடுவில் ஒரு பெரிய வட்ட வடிவ இருண்ட பள்ளம் தெரியும். இதோட ஆழம் மட்டும் கிட்டத்தட்ட 400 அடி. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பனிக்காலத்தில் ஏற்பட்ட சில அமைப்பால் உருவான ஒரு குகை தான் பின்னாடி கடல் மட்டும் உயர்ந்தப்போ இப்படி கடலுக்கு நடுவில் ஒரு பெரிய ஹோலாக மாறிடுச்சு. இன்னைக்கும் உலகத்துல இருக்கிற பல டைவர்ஸ் எல்லாரும் இங்க இருக்கிற விசித்திரமான பாறைகளையும் மீன்களையும் பார்க்க வராங்க. இந்த 5 விசித்திரமான மர்மங்கள்ல உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான உலக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம மணி ஃபேக்ட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு மாசான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.